நான் தென்பெஞ்சிலேருந்து வரேன். என் பேர் லாவண்யா. என் காளையோட பேர் ஐயனார். நான் முதல்ல அவுக்க போகிறேன் இன்னைக்கு தான். எவ்வளவு நாளா வளர்த்துட்டு இருக்கீங்க? ஒரு வருஷமாக தான் வளர்த்துட்டு இருக்கேன். ஒரு வருஷமா வளர்த்துறீங்க. எப்படி இருக்கு வளர்க்கறதுக்கு? நல்லா இருக்கும். எப்படி காலை நல்லா சீவி பாயுமா? எப்படி நல்லா இருக்கும். அதெல்லாம் செல்லப்பிள்ளை மாதிரி. காலையை வளர்க்குறீங்க? அது ஒரு நம்பிக்கை தான். எளிமையா இருக்கா? எளிமையாக இருக்கும். இதுக்கு முன்னாடி எங்க கூட்டி போயிருக்கீங்க? எங்கேயுமே கூட்டு போகல. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். வெற்றி பெறுவீங்க? வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்குண்ணே. ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ். கல்லூரி படிச்சுக்கிட்டு மாடு வளர்க்குறதுல சிரமம்? இல்லைண்ணா. சாயங்காலம் காலையில் மட்டும்தான். தென்பெலஞ்சி லாவண்யா ஐயனார். வணக்கம். அனுப்பானட்டியிலேருந்து நான் வந்து திவ்யதர்ஷினி. எங்கள் வீட்டில் வந்து 4வது தலைமுறையாக அடுத்து நான் மாடு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் காலை பேர் வந்துட்டு மாணிக்கம். இவங்களை வந்து கன்றுலேருந்தே தூக்கி வளர்த்துட்ருக்கோம். அப்பாங்க வந்துட்டு அவங்க மட்டும் வளர்க்குறது இல்லாமல் எங்களையும் அது கூட இன்வால்வ் பண்ணனால சின்ன வயசுலேருந்தே அதில் இன்ட்ரெஸ்ட் தானாக வந்துருச்சு. அதனால் சேர்ந்து நாங்கள் அப்பாங்க கூட சேர்ந்து வளர்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இப்போ நான் 4th ஜென்ரேஷனாக அதை கேரி அவுட் பண்ணிகிட்ருக்கேன். மாடுக்கு பயிற்சி வந்து நீங்கள் தான் கொடுக்குறீங்களா இல்லை அப்பா அம்மாவோட சேர்ந்து? நீச்சல் பயிற்சி அதெல்லாம் அப்பா கொடுத்துருவாங்க. நடைப்பயிற்சி, மண்குத்தல் பயிற்சிலாம் நாங்கள் கயிறு பிடிச்சி கொடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நான் வந்து 2nd இயர் ஜுவாலஜி பண்ணிகிட்ருக்கேன். படித்துக்கிட்டே காலை வளர்க்குறது கொஞ்சம் சிரமம் இல்லை? அப்படி இல்லை. நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கனால இதுக்குன்னு தனி டைம்லாம் கிடையாது. வீட்டுக்கு வரப்போ நமக்காக ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு அட்டென்ஷன் கொடுத்துட்டு போனால் போதும். அந்தளவு தான் இவங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்க. மித்தபடி எக்ஸ்ட்ராலாம் எதுவும் கொடுக்க தேவையில்லை.